ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, தங்கமே செல்லமேன்னு சொல்கிறீங்க சாயப்பா. ஆனால் என் வீட்டில் ஒரு பொட்டு தங்க நகை வாங்குவதற்கு கூட எனக்கு வழி இல்லை. தங்கம் ஏறிக்கிட்டு இருக்க விலைவாசியில் என்னை நீ தங்கமேன்னு சொல்கிறதால மட்டும் என் வாழ்க்கை மாறி போயிடுவான்னு கேட்குற அளவுக்கு நீ மன வருத்தத்தோடு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த சாயப்பா எதற்காக உன் கண்களில் இந்த நகையை காட்டினேன், இதை தொட சொன்னேன் நீ தெரிஞ்சுக்கணுமா? இந்த நகையை தொட்டதின் மூலமாக நீ புன்னகையோடும் பொன் நகையோடும் வாழ்க்கையை செல்வ செழிப்பா சந்தோஷமா வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து உன்னை செல்வந்தனா சந்தோஷமா மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை இருந்த நிலைமை வேற, இப்போது மாறப்போகிற நிலைமை வேற. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் இல்லைங்கிற வார்த்தையே வராத அளவுக்கு அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். குறைகளை நிறைவாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த சாயப்பா வந்துட்டேன் என் செல்லமே. இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய வலிகளையும் வேதனைகளையும் தவறுகளையும் தானே பார்த்த. ஆனால் இனிமே நீ வாழ போகிற வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து சேரப்போகுது. எப்போதும் நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்காத, நடக்க போகிறத அதை எப்படி சிறப்பாக செய்யணுங்கிறத பற்றி யோசி. குறைவாக பேசிக்கிட்டு அதிகமாக உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனித்து நீ என்ன செய்யணுங்கிறதுல தெளிவான நல்ல முடிவாக எடு. யார் என்ன சொன்னாலும் உடனே பதில் பேசணும் முயற்சி செய்யாதே. அவசரமாக எதிர்வினை ஆற்றுவதை விட அமைதியாக இருப்பவர்களுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நீ அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது மக்கள் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கூட கொடுப்பாங்க என் செல்லமே. அதே போல் அளவாக யோசித்து நிதானமாக கவனித்து பேசும்போது உன் வார்த்தைகளுக்கும் நிறைய மதிப்பு உண்டாகும். தற்பெருமை பேசாமல் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன், இப்போ இப்படி இருக்கேன்னு ஒருபோதும் பெருமை பேசாமல் இருப்பதை கொண்டு எளிமையாகவே எப்போதும் வாழ முயற்சி செய். அடுத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீன்னா எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுவதில் நீ உறுதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தே கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றும் பிள்ளையாக இரு. நீ சந்தோஷமா இருக்கியா, கவலையில் இருக்கியா, சோகமா இருக்கியான்ற உன் முக பாவனைகளை அடுத்தவங்களுக்கு காட்டி விடாதே. ஏன்னா அடுத்தவங்க உன்னை பார்க்கும்போது நீ என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உன் முக பாவனைகளை நீ கட்டுப்படுத்திக்கோ. எப்போதும் யாருக்கும் புரியாத புதிராகவே நீ இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். யார் உன்னை அவமரியாதை செஞ்சாலும் தப்பாக பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் அங்கிருந்து விலகி போகணும். அந்த இடத்திலிருந்து மட்டுமல்ல, அந்த பற்றிய விஷயத்திலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் கூட விலகி போய் அவங்க செஞ்சதை பற்றி நீ யோசிக்க கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத உன்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே நீ விலக்கி சொல்ல வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதால உன் வாழ்க்கை மாற போகிறதில்ல. நீ தனிமையில் இருந்து எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட சொன்னீன்னா நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினைக்கிற விஷயங்களை நினைக்கிறது போலையே நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்களை மதிமயக்க செய்யணும், அடுத்தவங்களை வசீகரிக்கணும், அடுத்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்க மனசு கவர்ற விதத்தில் நம்ம நடந்துக்கணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஏற்கனவே வாழ்க்கையில் பாதி பகுதியை நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வீணாக்கிட்ட. இனிமேலாவது உனக்காக வாழ பழகு. உன் கவலைகளை சரி செய்ய, கஷ்டங்களை போக்க என்ன செய்யணும்னு யோசி. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா. மனிதனுக்கு மன அமைதி முக்கியம் என் செல்லமே. அடுத்தவங்க என்ன செய்யணுங்கிறத உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. யார் என்ன செஞ்சாலும் நீ உன் வாழ்க்கைக்கு சரியானதை செஞ்சு சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உன் மனசில் இடம் பிடிக்கணுங்கிறது முக்கியமல்ல, நீ அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணுங்கிறது முக்கியமல்ல. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ இடத்தை தக்க வச்சுக்கிற, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய இடத்துல உட்காருங்கிறது தான் முக்கியம். உனக்கான நல்லதை செய்யவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இலக்கை விட பயணம் மிக அழகானது. உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும் தான், ஆனால் அந்த குறிக்கோளை அடைவதற்காக நீ செய்யும் பயணம் மிக ரசிக்கக்கூடியதா, அழகானதா, நல்ல விருப்பத்திற்குரியதா, நேசிக்கக்கூடியதா இருக்கணும் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும்
நல்லா யோசித்து நேசித்து சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக நீ நினச்சதை அடைவதற்கு இந்த சாயப்பாவும் வழிகாட்டுவேன். எல்லாரும் என் மேலே பக்தியோட பற்றுக்கிறத நீ பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் பல பேர் மனசுக்குள்ள பயத்தோடு தான் என் மேலே பக்தி செலுத்துகிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருமோன்னு பயம், தப்பு நடந்துருச்சே அதை திருத்தணுமேங்கிற பயம். இப்படி மனுஷனுக்கு பயம் வந்தவுடனே பக்தி வருது, பக்தி வந்தவுடனே நல்ல புத்தி வருது. புத்தி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நான் வெற்றியை கொடுத்துருவேன். வெற்றினா என்ன அர்த்தம்? வசதி வாய்ப்புகள் வருது. வசதி வந்த உடனே, காசு பணம் சேர்ந்த உடனே மனுஷனுக்கு ஆணவமும் தலக்கணமும் வந்துடுது. தலக்கணம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் தப்பாக பேசி தானே அழிவை சம்பாதிச்சுக்கிறாங்க. மறுபடியும் வாழ்க்கையில் அழிவு வரப்போகுதுன்னொடனே மறுபடியும் பயந்து பக்தியோடு என்னை தேடி வருபவனாகத்தானே மனிதர்கள் இருக்கிறீங்க. என் மேலே பயந்து வரக்கூடிய பக்தி எனக்கு வேண்டாம். உண்மையாகவே என்னை நேசிக்கக்கூடிய நல்ல குணத்தோடு கூடிய பக்தியை தான் இந்த சாயப்பா எதிர்பார்க்குறேன். நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம அன்போட பக்தி செலுத்தும் போது உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. யார்கிட்டையும் போய் நீ உன்னை விளக்க தேவையில்லை. அப்படி அடுத்தவங்களுக்கு உன்னை பற்றி விளக்கி நீ நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு எடுத்து சொல்லி தான் அன்பை வரவழைக்கிறனா அங்கே உறவு பலவீனமாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த உறவு நீண்ட காலம் நிலைக்காதுன்னு அர்த்தம். நீ எதுவுமே சொல்லாமலேயே நீ செய்கிற நல்லதையும் நன்மைகளையும் உண்மையையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க காலாகாலத்துக்கும் உன் கூடவே இருப்பாங்கிறது தான் உண்மை. எப்போதும் உன்னை புரியாத மனிதனுக்கு நீ இதயத்தையே கிழிச்சு காட்டினா கூட நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உன்னை புரிஞ்சவங்களுக்கு நீ கோபப்பட்டாலும் பொய் பேசினாலும் அதோட உண்மை காரணம் தெரிஞ்சு அமைதியாக இருப்பாங்கல்லவா. யாருக்கும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காம உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள உன் கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போ. உணவு, தண்ணீர், உறைவிடம் இதை வச்சுக்கிட்டு உன் உடம்பை தவிர வேறு எதையும் காப்பாற்றிக்க முடியாது தானே. உன் உடம்புக்காக தான் தண்ணி குடிக்கிற, சாப்பிட்ற, நல்ல நிழல்ல பத்திரமா பாதுகாப்பாக ஒரு வீடு கட்டி உக்காந்துருக்கீங்க. எப்போதும் இது மட்டுமே போகாது. நீ இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்க, என்ன செய்யணும், எதை சாதிக்கணுங்கிறதுல ஒரு உறுதியான தெளிவாக முடிவெடு. நீ எடுக்கிற முடிவுலையும் உன் முயற்சிகள்லையும் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் மிக மிக அழகான விஷயங்கள்லாம் அது உன் வீட்டில் இருக்கக்கூடிய நீ வாங்கக்கூடிய பொருட்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அழகானவர்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களும் நல்ல நிகழ்வுகளும் அழகானதாக இருக்குது. அந்த நல்ல நிகழ்வுகளை தக்க வச்சுக்கோ. நல்ல நினைவுகளோட வாழ்க்கையை சந்தோஷமாக சிரித்து வாழ தயாராக என் செல்லமே. நல்ல நாளுக்கும் கெட்ட நாளுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. எப்போதுமே நீ நல்ல மனநிலையோடு இருக்கும் எல்லா நாளும் உனக்கு நல்ல நாள்தான். வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக வாழணுமே தவிர அது இல்லை இது இல்லைன்னு குறப்பட்டுக்கிட்டு கோளாறு சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்தேன்னா அது கெட்ட நாளாக இருக்கும் அல்லவா. நல்ல நேர்மறையான எண்ணங்களை உன் மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கை வாழ தயாராகு. அந்த நல்ல மனநிலையின் மூலமாகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையவே மாற்றி காட்டிடுவேன். உன்னால் முடியும்னு நீ நம்பும்போது உன் வாழ்க்கையில் நீ பாதி வெற்றியை கடந்து வந்துடுவ. அப்புறம் என்ன, மிச்சம் மீதி இருக்கிற வெற்றியையும் நீ பெறுவதற்கு இந்த சாயப்பா நான் உனக்கு வழிகாட்டுவேன் அல்லவா. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருக்கணும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இருக்கணும். சின்ன சின்ன சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்குது. எல்லா விஷயங்களிலும் சரியான சிறந்த முடிவை எடுக்க பழகு. நல்ல சிந்தனையோட நீ நல்ல செயல்களை செய்யும் போது எவ்வளோ பெரிய சவால்களையும் சுலபமாக தீர்த்திட முடியும். எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் நல்ல சிந்தனையோட நற்செயல்களை செய்ய பழகு. நடந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லி சமாளிக்காமல் நடந்த விஷயங்களை உனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு புத்திசாலித்தனமாக செயல்படு. உன் மனசு தெளிவாக இருக்கும்போது யாராலும் உன் மனசை குழப்பவோ உன்னை தோக்கடிக்கவோ முடியாது என் செல்லமே. யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா அமைதியாக நீ நினைத்ததை பொறுமையாக சொல்லி பழகு. யார் என்ன வதந்தியை பரப்பினாலும் நீ அதுக்காக கவலைப்படாமல் மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும். உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத.
உனக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னை மரியாதையோடு நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நல்லா பேசினா போதும். உன்னை மதிக்காத, உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களை நீ ஒருபோதும் தேடி போகாதே. உன் வளர்ச்சிக்கு உதவாத, உனக்கு மகிழ்ச்சியை தராத எந்த விஷயமா இருந்தாலும் அதை விட்டு வெளியேறிவிடு என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை காட்டுறேன்.